பண்ணுறேன்ட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்கூலே ஆரம்பிச்சு அடுத்த லீவுக்குள்ளே பண்ணுறீங்களா? இப்படி அசிங்கப்பட்டதுக்கப்புறமும் நான் பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஹியர் ஐ ஆம் வித் 6 ஹோம்மேட் ஸ்கூல் சப்ளைஸ். நீங்கள் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் கூட உங்களோட ஃப்ரீ டைமில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரியான பேக் டு ஸ்கூல் ஆல்ரெடி பேக் டு ஸ்கூல் கிராஃப்ட் ஐடியாஸோடு நான் வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கிராஃப்டே நான் எங்கள் பாப்பாக்காக தான் செய்ய போகிறேன். அவங்க ஸ்கூலில் பென்சில் ஷார்ப் பண்ணால் டஸ்ட் போடுறதுக்கு அவங்களே பாக்ஸை கொண்டு வர சொல்கிறாங்களாம். அதனால் அவள் செய்யும் போதே கலெக்ட் ஆகிக்கிற மாதிரி ஒரு சோப் பாக்ஸை வச்சு ஷார்ப்னர் செய்ய போகிறோம். ஷார்ப்னரோட ஹோலுக்கு ஏற்ற மாதிரி டாப்பில் ஒரு ஹோல் போட்டுட்டு சென்டர் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மேலே நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒட்டிட்டோன்னா எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஷார்ப்னர் தெரியக்கூடாது அப்படின்னா ஷார்ப்னரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். டடா! அடுத்து நம்ம ஸ்டிக்கரை வச்சு ஒரு கீச்செயின் ஒரு சாம் மாதிரி பண்ண போகிறோம். 2 ஒரே மாதிரி இருக்கிற ஸ்டார் ஸ்டிக்கர் எடுத்துட்டேன். உங்ககிட்ட ஒரே மாதிரி ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா பின்னாடி பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மேலே செலோ டேப் வச்சு ஒரு டைம் ரேப் பண்ணிட்டீங்கன்னா இது டேமேஜ் ஆகாது. இதில் ஒரு குட்டி ஹோலை போட்டு நம்ம ஜம்ப் ரிங் அந்த மாதிரி ஏதாவது அட்டாச் பண்ணி இதை நம்ம பேக் ஜிப்போட அட்டாச் பண்ணிட்டோம்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு பென்சில் டாப்பர் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி கிளே கார்ட்போர்டு அப்படி வச்சு தான் நான் பென்சில் டாப்பர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை கிளே வரும் பார்த்தீங்களா, அந்த பேக்கை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கடைசியில் பார்த்து சொல்லுங்கள். இந்த லாக் இருக்கிற பக்கத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிட்டர் ஸ்பார்க்கிள்ஸ் எது வேணாலும் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இதை பவு மாதிரி நம்ம மடிச்சுட்டு கைத்தை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு பென்சிலில் பேப்பரை சுற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளோட பவு அட்டாச் பண்ண போகிறோம். வேண்டியப்போ இதை கழட்டிட்டு மாட்டிக்கலாம். ரொம்ப பிளைனாக இருந்தங்காட்டி கீழே ஒரு பீடை அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்து நான் பின்னூசியை வச்சு பேக் சார்ம் பண்ண போகிறேன். பின்னூசியில் இந்த பார்ட்டை கழட்டிட்டு அடுத்து நம்ம பீட்ஸ் எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வழியாக நம்ம ஒவ்வொன்றா விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக செயின் ஃப்ளார் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு உங்கள் போரிங் பேக்கை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பண்ணிவிட்டு அந்த ஹூக்கை நம்ம அதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளோடது முடிஞ்சுது. வேணும்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மேட்சிங்காக ஒன்று பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து இதுவரையில் நம்ம பண்ணாத கிராஃப்ட் பண்ண போகிறோம். பஞ்சிங் மிஷின். கார்ட்போர்டு உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன், அதனால் குட்டியாகவே எடுத்துக்கிட்டேன். இதில் நம்மளுக்கு கீழே ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் லைட்டாக மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கே நம்ம உடன் ஸ்டிக்கோட அந்த கூர்மையான பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அட்டாச் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு உடன் ஸ்டிக் அங்கே ஸ்ட்ராங்கான க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து நடுவில் ஒரு ஸ்பாஞ்ச் ஆட்ட ஐட்டம் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பஞ்சிங் மிஷின் ரெடி. நல்லா நீட்டாகவே ஹோல் வருது. பஞ்சிங் மிஷின் கொண்டு போய் அது காணாமல் போகிறதோ பென்சிலை வச்சு நீங்கள் குத்திட்டு இருக்கிறதோ இனி தேவையில்லை. அடுத்து நான் ஸ்டிக்கி நோட்டு வச்சு ஒரு ஈஸியான கார்னர் புக் பாக்ஸ் செய்ய போகிறேன். ஸ்டிக்கி நோட்டு இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். சிம்பிள். ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு காதை வச்சு ஃபேஸ் வரைஞ்சிட்டா அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான கார்னர் புக் மார்க் ரெடி. அடுத்து நான் டிரான்ஸ்பரண்ட் பவுச் செய்ய போகிறேன். இதுக்கு நம்ம OHP சீட் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம பவுச்சை என்ன சைஸுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். சைஸை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம புக் மார்க்குக்கு பண்ண மாதிரியே செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாஷி டேப்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு டபுள் சைட் செல்லோ டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெல்க்ரோ இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். டடா! உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களோட ஃபேவரட் கிராஃப்ட் எதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் லிட்டில் திங்ஸ் வித் கவுஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in my next video. Bye bye.